வணக்கம். பாலியல் மந்திரம் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரம் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, என்னுடைய ஆண்குறியை தொடும் பொழுது எந்த உணர்வும் இல்லை, எனக்கு எந்த உற்சாகமும் இல்லை, இதற்கு காரணம் விரைப்புத்தன்மை இல்லாததா? கடந்த காலத்தில் நான் ஏதேனும் பாலியல் விஷயங்களை பார்த்தேன், என் ஆண் உறுப்பு விரைப்பாக இருந்தது. ஆனால் இப்போது என்னுடைய ஆண்குறியை தொடும்போது எனக்கு விரைப்பு மற்றும் பாலியல் உணர்வு இல்லை. இது மோட்டார் நரம்பு பிரச்சனையா? என் ஆண்குறியின் உணர்திறனை மீண்டும் பெற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பையன் 12-13 வயசு இருக்கான். அவனுடைய ஆணுறுப்பை தொடுறப்போ சுய தொடுதல் மூலம் அதீதமான ஒரு ஃபீல் உண்டாகும். அப்போ அந்த கீழே இருக்கிற அந்த பிணைல் ஆணுறுப்போட முன்தோல் மேலையெல்லாம் போயிருக்காது. இவன் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அதை அப்படியே பிதுக்கி வெளியில் கொண்டு வருவான். டப்புன்னு மூடுவான். பயங்கரமான சுகம் இருக்கும். பிதுக்குவான், உள்ள முன்னாடி பின்னாடி தள்ளுறப்போ பயங்கரமான சுகம் கிடைக்கும். ஆணுறுப்பத்தை குளிக்கிறப்போ தொட்டாலும் அவனுக்கு ஒரு சுகம் வரும். ஸோ அதெல்லாம் டீனேஜ் பருவத்தில் அது இருக்கும். எப்போ ஒரு ஆணுறுப்பை தொடுதலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இன்பத்தை மட்டும் நுகர்ந்தாச்சுன்னா அதில் அந்த தொடுதல் இன்பம் கண்டினியூஸ் ஆகும். அந்த ஆணுறுப்பை எப்போ கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அவன் கைப்பழக்கத்துக்கு தயாராகிறானோ அப்போ அதோட ஃபோர்ஸ் அதிகமாகிடும். ஸோ அந்த ஃபோர்ஸ் அதிகமாகிறப்போ என்னாகும் அப்படின்னா, தொட்டு அவன் கைட்ட பண்ணுறப்போ அவனுக்கு அந்த உணர்ச்சி நல்லாயிருக்கும். அதவே தொடர்ந்து தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் மாதிரி தொட்டு நக்கிக்கிட்டு இருந்தான்னு வைங்க, அதுக்கடுத்து அவனுக்கு அந்த உணர்ச்சி போயிடும். ஒரு பொருளை அடிக்கடி தொட உணர்வு நிலை குறைஞ்சிரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பையனுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆகி அன்னைக்கு முதல் நாள் ஃபஸ்ட் நைட்டில் தன்னுடைய மனைவியோட அந்த சுண்டு விரல் நகத்தை தான் தொட்டான். பயங்கர ஷாக்கு, அவனுக்கு பயங்கர ஃபீல் வந்துடுது. அடுத்து விரலை தொட்டால் இன்னும் நல்ல ஃபீல் இருந்தது. கட்டி பிடிச்சான், பயங்கரமான ஃபீலு. ஸோ அதெல்லாம் வேறு லெவல் ஃபீலிங் இருக்குது ஃபஸ்ட் நைட்டில். செகண்ட் நைட்லேயும் அப்படி தான் இருக்குது. ஒரு 10 நாள் கழித்து வெறும் கையை மட்டும் தொட்டால் ஃபீல் இருக்காது. இறுக்கி கட்டி பிடிச்சா இல்லை நிர்வாணமாக பார்த்தா அப்படி வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒருத்தன் ஆணுறுப்பை தொட்டுக்கிட்டே இருந்தால் உணர்ச்சி குறையத்தான் செய்யும். தொடர்ந்து ஒரு பெண்ணவே தொடர்ந்து அவன் இது பண்ணாலும் அந்த பெண்ணுக்கும் அந்த ஃபீல் குறையும், ஆணுக்கும் குறையும். அதனால தான் அந்த காலத்துலலாம் மாதம் 2 முறைன்னு வச்சுருந்தான். 70 வயசு 72 வயசில் கூட நம்மளுடைய தாத்தா பாட்டி சரச சல்லாபத்தில் ஈடுபட்டாங்கன்னா மாதம் 2 வாட்டி தான். எப்படி ஒரு டிவிக்கு பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பிக்சர் டியூப் இருக்கும். இப்போ தான் நம்ம டிஜிட்டல் ஆகிட்டோம். இதுக்கு முன்னாடிலாம் உள்ள ஒரு பிக்சர் டியூப் இருக்கும். இந்த டிவி 10,000 மணி நேரம் ஓடும். அதே மாதிரி தான் அந்த பிணையிலையும் ஒரு டியூப் இருக்குது. நீ மாதத்துக்கு 20 வாட்டி செக்ஸ் பண்ணுற அப்படின்னா சீக்கிரமாக அது டவுன் ஆகிடும். ஏன்னா பிக்சர் டியூப் ஆயில் காலம் அவ்வளவுதான். அதுவே மாதம் 2 வாட்டி ஒரு டிவியை வாங்கிட்டு மாதம் 2 வாட்டி போட்டோன்னா 30 வருஷம் ஆனாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டிவியை 20 மணி நேரம் போட்டோன்னு வைங்க, என்ன ஆகும்? 3 வருஷத்தில் அது மண்டையை போட்டுரும். அது மாதிரி தான் நிறைய பேருக்கு ஆணுறுப்பும் அப்படி ஆகிடும். அப்போ என்ன அப்படின்னா அடிக்கடி அந்த ஆணுறுப்பை கசக்கிறத அவாய்ட் பண்ணணும். அடிக்கடி செக்ஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். நீரோ சார்ந்த சில புத்தாக்க மருந்துகளை விடாமல் தொடர்ந்து எடுத்துக்கணும். நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான நீரோவுக்கான மருந்துகளை அந்த பூனைக்காளி, ஜாதிக்காய், தண்ணீர் விட்டான் கிழங்கு, கருங்காலி, அமுக்கரா, இப்படி சில மருந்துகளை, நெறிஞ்சி முள், ஓரிதழ் தாமரை, கோகிலாட்சா, நத்தைச்சூரி, ஸோ இந்த மாதிரி மருந்துகளை நாம் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இச்சாபத்தியம்னு சொல்லுவோம். செக்ஸும் பண்ணுறதில்ல, கையும் அடிக்கிறதில்ல. அந்த மாதிரி ஒரு 3 மாத காலத்துக்கு அந்த உணர்ச்சி நரம்புகள் எல்லாம் உள்ளே ரெஃப்ரெஷ் பண்ணணும். அடுத்து என்றைக்கோ ஒரு நாள் 91வது நாள் தொடுறப்போ அது ஷாக் அடிக்கணும், ஃபீல் வரணும். ஸோ எப்போவுமே என்ன அப்படின்னா, ஃபீல் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உணர்வு நரம்பு மண்டலத்தை, தொகுப்பு மண்டலத்தை நல்லா ஸ்ட்ராங்காக்கிறதுக்கான உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? ஸோ அதனால் மறுபடியும் அந்த உணர்வு நிலையை கொண்டு வர முடியும். முன்ன மாதிரி துள்ளி குதிக்காட்டாலும் அப்பப்போ குதிக்கிற அளவு கூட நம்ம கொண்டு வர முடியும். ஒரு சில தம்பியெல்லாம் சொல்கிறான்,
தன்னுடைய மனைவிட்ட ஈடுபட்டால் கூட ஒரு வாரத்துக்கு அந்த நினைப்பே வரலன்றான். அப்போ அவனுக்கு வந்து அந்த விந்துக்கான ஆதார சக்தி சேர வேண்டியிருக்கு. ஒரு வாரம் கழித்து லேசாக எட்டி பார்க்குதுன்றான். அப்போ வந்து அவனால் பண்ண முடியுது. ஒரு சிலருக்கெலாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க தான் அந்த ஃபீலே வருது அப்படின்னா வந்து நரம்புகள் சார்ந்த இயக்கம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நாளமில்லா சுரப்பு வந்து சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு அதீத கைப்பலம் இருக்கிறவங்களுக்கு ஆணுறுப்பு தொட்டால் அந்த உணர்ச்சி வராது. அதிகமாக வந்து செக்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கும் ஆணுறுப்பு தொடுறப்ப அந்த உணர்ச்சி வராது. ஸோ அதனால் அந்த உணர்வு மண்டலத்தை வந்து நல்லா வந்து நீங்கள் ஒழுங்கு பண்ணிங்கன்னா, நல்ல உணவுகள் எடுத்து ஒழுங்கு பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக மறுபடியும் ரீகெயின் ஆகும். பழைய மாதிரி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு டெய்லி பண்ணுற அளவுக்கு கொண்டு போகலான்றது என்னுடைய கருத்து. நன்றி. For appointment, Dr. Arun Chinnaya Camp. Contact number 8608400035. For online consultation, India and overseas, 8124076667, 8124176667, 8124676667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்குமிடம் ஆதவன் பர்மாலயா, கோயம்பேடு. phone 04448593187, 8124676667, 8124976667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.